வேண்டாம், ஆன்ஸ் நமக்கு வேண்டாம், கூலிப்பு நமக்கு வேண்டாம், போதை நமக்கு வேண்டாம், புகையம் நமக்கு வேண்டாம், போதை நமக்கு வேண்டாம், புகையம் நமக்கு வேண்டாம். இந்த போதை சின்ன வயசுல எப்படி இருக்கும்? இந்த ஒரு காரணத்திற்காக இன்னொரு நண்பனை துரோகம் செய்கிறான். இன்னொரு நண்பன் ஒரு நல்ல நண்பனை சும்மா போடுறா, உங்க உடல்நலத்தை பாதிக்கடை செய்கிறான். அதனால போதை வேண்டாம், புகையும் வேண்டாம், கூலிப்பு வேண்டாம், கான்சு வேண்டாம். ரைட்டுங்களா? உள்ளுறுப்புகளை அழித்துவிடும். உள்ளுறுப்புகளை அழித்துவிடும். 40 வயசுக்கு கத்தி போடுற மாதிரி ஆயிடும். 40 வயசுக்குலாம் கத்தி போடுற மாதிரி ஆயிடும். அதனால போதை வேண்டாம், புகையும் வேண்டாம், கான்சு வேண்டாம். தினம் தினம் சாலையில் விபத்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அங்கு இங்கு ஆம்புலன்ஸ் பறந்து கொண்டே இருக்கின்றன. நம் கண் இமைக்கும் நேரத்தில் விபத்து நடந்து முடிந்து விடுகிறது. அடுத்த நொடி ஆம்புலன்ஸ் பறந்து வருகிறது. அதுக்கு பிறகு போலீஸ் நாங்க ஜிஹெச்சுக்கு போடுறோம். புரியுதுங்களா? ஒரு நின்று கை காட்டிட்டு அந்த பக்கம் போறதுக்கு நம்மளால முடியல. சாலையை கடக்கும் போது இருபுறமும் பார்த்து விட்டு கையை இப்படி கடக்க வேண்டும். ரோடு இப்படிதானே பஸ் போயிட்டு இருக்கு. பாதி ரோட்டை கடக்கும் போது இப்படி கடக்கணும், பாதி ரோட்டை கடக்கும் போது இப்படி கடக்கணும். எந்த பக்கத்துல இருந்து பஸ் வருதோ அந்த பக்கத்துல கையை நீட்டி நம்ம கடந்தோம்னா விபத்து என்பது நெடுந்தூரம். பாடல் மூலம் அருமையாகவும் தெல்ல தெளிவாகவும் அறிவுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் சார்பாக